சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டன இறக்கி வைப்பாங்க. ஸோ போதும் ரொம்ப ஓவரா எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம தான் பிரச்சனையவே இழுத்து வச்சிருக்கிறோம். ஒரு கடனாவே இருக்கட்டுமே, ஒரு பிசினஸ் நடக்குது. ஸோ இந்த பிசினஸ முடிச்சுட்டு, இத ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு, இதிலேருந்து ஒரு பணத்த எடுத்து பேக்கப் பண்ணிட்டு நம்ம அடுத்த லோன் வாங்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம், ஒரு லோன் இருக்கும்போது, இத விட இந்த தொழில் செஞ்சா நல்லாயிருக்கும்னு இன்னொரு லோன வாங்குறது. இல்ல குடும்பமா இருக்கட்டும், ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா செய்யலாம். அல்லது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு அவங்களே எடுத்து தலையில போடுறது. இப்படி நம்மள சுத்தி உள்ள எல்லா ப்ரெஷரையும் நம்ம தானே நம்ம தலையில ஏத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சிம்மம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணும். ஏன்னா அஷ்டமம் அப்படிங்கிறது வீண் பாரம். ஸோ பாரத்த வந்து நீங்களே உங்க தலையில தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, அங்க வந்து அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்படுத்தும். சில பேர் வாண்டடா போய் வாய குடுத்து அசிங்கப்படுவாங்க இல்லையா? அதெல்லாம் அஷ்டம சனியில தான் நடக்கும். வாய குடுத்து அசிங்கப்படுறதுன்னா என்னதுன்னா, ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த அப்போசிட் பெர்சன் வந்து இவங்கள இன்சல்ட் பண்ற மாரி ஏதாவது பேசுறது. இதெல்லாம் சிம்மம் வந்து நெறைய அனுபவிச்சிருக்கும். அப்போ வி மைண்ட் அவர் ஓன் பிசினஸ். நம்மளுடைய பெர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கௌரவங்கிறது முக்கியம். மதிக்காத இடத்துல போய் பேசக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. வீண் பாரங்கள், தேவையில்லாத விஷயங்கள நம்ம தலையில ஏத்திக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் சிம்மராசி அன்பர்களுக்கு வரும்.